விவசாயி ஒருத்தர் ரொம்ப நல்ல மனிதராகவும், நல்ல உற்பத்தியாளராகவும் இருந்ததுனால, அந்த ஆண்டுக்கான சிறந்த விவசாயி பரிச அவருக்கு கொடுக்கிறதா தீர்மானித்திருந்தாங்க. அந்த விழாவின் போது அந்த கலெக்டர் கேட்டாங்களாம், "நீங்க வந்து எப்படி உங்க அந்த விவசாய துறையிலயும் நீங்க சிறந்து விளங்குறீங்க? அதே சமயத்தில எப்படி இவ்ளோ நல்ல மனுஷனா, பக்கத்து நிலத்துக்காரங்களுக்கும் விதைகள எல்லாம் கொடுத்து நீங்க வந்து பார்த்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இந்த விவசாயி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாராம். காற்று மூலமாவும், பறவைகள் மூலமாவும் தான் மகரந்த பகிர்வு ஏற்படுது. அப்போ பக்கத்து நிலத்துல தரமான பயிர்கள் இல்லன்னா, என்னுடைய பயிர்களுக்கு தரமான மகரந்தம் கிடைக்காது. அதனால நான் என்ன பண்றேன், என் கூட விவசாயம் பண்ற மற்றவர்களுக்கும் தரமான விதைய நான் பக்கத்து விவசாயிகளுக்கு பரிசா நான் கொடுக்குறேன். அதனால என் வயலும் நல்லா இருக்கு, அவங்க வயலும் நல்லா இருக்கு. நானும் அதிக மகசூல் பெர்றேன், அவங்களும் அதிக மகசூல் பெர்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். வேதத்தில இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்." நன்மை செய்கிறவங்களாவும் இருக்கணும். அதே சமயத்தில நம்மளுடைய துறைய, நம்மளுடைய காரியங்கள்ல நம்ம நல்லதா இருக்கிறது நம்ம எப்படி நினைக்கிறோமோ, அதே மாரி அடுத்தவங்களுக்கும் நினைக்கணும். காட் பிளெஸ் யூ.